சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் வெற்றி. நான் ஆபீஸ் கிளம்புறேன். நானும் ஆபீஸ் வரேன். வேணாம் வெற்றி, ஏற்கனவே இந்த கேஸ் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் அதனால தான் சொல்றேன். அதேதான் சுந்தரி, நானும் சொல்றேன். ஏற்கனவே பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண இஷ்யூவை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது நான் எப்படி வராம இருக்க முடியும்? இவ்வளவு தூரம் உள்ள போயாச்சு, இனி திரும்ப வர முடியாது. நான் முன்னாடி ஆபீஸ்க்கு போய் பன்னீர் கிட்ட இன்னும் டீடைல்ஸை கலெக்ட் பண்றேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க வெற்றி. தமிழ், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நீங்க ஆபீஸ்க்கு போங்க. அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்குடா. நீ இன்னைக்கு பாட்டி கூட போ. என் செல்ல குட்டில நான் இன்னொரு நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். தினமும் இப்படிதான் சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க தான் வரணும். எனக்கு ஆசையா இருக்குமா உங்க கூட ஸ்கூலுக்கு போக. நீங்க என்ன கவனிக்கவே மாட்டீங்க. எனக்கு உங்க கூட ஸ்கூலுக்கு போகணும், உங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்குமா. இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. போற வழிதானம்மா, போகும்போது விட்டுட்டு போயிடு. சரி அத்தை, சீக்கிரம் சாப்பிடு. போலாம் போலாம். சுந்தரிய நம்பவே முடியாது. போற வழியில ஏதாவது பிரச்சனைனா தமிழ் ஆட்டோல போன்னு ஏத்தி விட்டுட்டு ஊர் பிரச்சனையே பார்க்க போயிருவான். நீங்களும் கூட போங்க. வரும்போது ஆட்டோல வந்துருங்க. என்னோட டியூட்டி உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இது கிண்டல் இல்லம்மா, நீயும் அப்படிதானே நடந்துக்கிற. இரு, நானும் வரேன். உன்னை நம்ப முடியாது. எப்ப உனக்கு போன் வரும், எங்க போகணும்னு உனக்கே தெரியாது. இதுல இவ்வளவு வேற இழுத்துக்கிட்டு போய் நடு ரோட்ல விட்டுட்டு போவியா? நான் வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி அத்தை. இங்க பாரு தமிழ், எப்பவுமே இப்படி அடம் பிடிக்க கூடாது. மாலினி சொன்ன மாதிரி எனக்கு எப்போ போன் வரும், நான் எங்க போவேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சரிம்மா. நீ என் கூட வண்டியில இருந்தா அம்மாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேனோ அப்ப கண்டிப்பா உன் கூட இருக்கேன். சரியா? சாப்பிடு. இருங்க சேகர். வா ஏறு. பாத்து. சேகர், ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை விட்டுட்டு ஆபீஸ் போயிடலாம். சரிங்க மேடம். அத்தை, நீங்க வரும்போது ஆட்டோல வந்துருங்க அத்தை. சரிம்மா. தமிழ், இப்ப சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பி. குட் அம்மா, குட் பாட்டி. தமிழ், எல்லாரும் இங்க தானே இறங்குறாங்க, நீ இங்கே இறங்கு. பாட்டி உன்னை கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வருவாங்க. நீங்க கலெக்டர்மா, உங்க கார் உள்ள போலாம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அம்மா கலெக்டருங்கிறதுனால நாம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நீ இறங்கு. வா, நானே உன்னை உள்ள விட்டுட்டு வரேன். வா. கதவு தர. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன்ல ஏதேதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். ஆசிரியர் பணிங்கிறது பெற்றோருக்கு சமமான ஒரு பணி. யார் குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க மாதிரி கேர் எடுத்து பாத்துக்கணும். தமிழுக்கு வீசிங் இருக்கு. அவ எல்லா குழந்தைங்க மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியாது. இவ உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். ஓகே மேடம், சாரும் வந்து சொல்லிட்டு தான் போனாரு. நான் பாத்துக்கிறேன்.
எந்த சார் என்ன சொன்னாரு? முதல்ல இங்க இருந்த கேஎஸ் மாஸ்டர் தமிழோட வந்து என்ன பார்த்து பேசிட்டு தான் போனாரு.